தேவை. ஆகையால் சூரியன் அனைத்து பொழுதும் இங்கு இயங்கும். அந்த வகையில் சூரியன் எங்களுக்கு ஒளி தருவது மட்டுமில்லாமல் பல பயன்பாடுகளில் வந்து எங்களை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறார். அந்த வகையில் பண்டைய காலத்து மக்களின், அதுவும் முக்கியமாக தமிழர்களின் சிந்தனையில் உருவான நாளே இந்த தை திருநாள். தைப்பொங்கல், உழவர் திருநாள் என்று பல பெயர்கள் உள்ளது இந்த நாளுக்கு. இன்று அதனை உங்கள் அனைவரோடு கொண்டாடுவதில் உங்கள் அனைவரையும் அந்த கொண்டாட்டத்திற்கு அழைத்ததில் மகிழ்ச்சி கொள்கிறது ஸ்ரீ நவதுர்கா ஆலயம். இந்த தை திருநாள், உழவர் திருநாள், எந்த திருவிழாவை மறந்தாலும் இந்த நோபெற்றார் ஸ்ரீ நவதுர்கா ஆலயம் தை திருநாளை மறப்பதில்லை. ஒவ்வொரு வருடமும் இந்த திருவிழாவை, இந்த விழாவை மிக குதூகலமான முறையில் நடாத்துகின்றார்கள். காரணம் நன்றி. அந்த நன்றி என்ற ஒன்று எல்லோருக்கும் சற்று குறைந்து வருகின்றது. அதை மீண்டும் அந்த உயிர் சக்தியை கொடுப்பதற்காக நாம் எல்லாரும் சூரியனுக்கும் இந்த இயற்கைக்கும் கடன்பட்டிருக்கின்றோம். இந்த பூமி தாய்க்கு ஜீவசக்தியை கொடுக்கின்றது அந்த சூரியன் அல்லவா? மழைக்காக அந்த நீரினை கொடுக்கின்றது. மழை வருவதற்கான கற்பப்பையாக விளங்குகின்றது அந்த சூரியன் அல்லவா? அப்பேற்பட்டு இந்த அருமையான சிறப்பான நிகழ்வை இந்த ஊப்பட்டா ஸ்ரீ நவதுர்கா அம்பாள் ஆலய நிர்வாகிகள், அடியார்கள் எல்லோரும் இணைந்து மறக்காமல் செய்து வருகின்ற ஒரு பண்டிகை இந்த தை திருநாள். எங்கே அன்பான உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் தை திருநாள் நல்வாழ்த்துக்களை கூறி இன்றைய நிகழ்வுக்கு சிறப்பான முறையிலே பல தூரம் கடந்து இங்கே மங்கள விளக்கேற்ற வந்திருக்கின்றார்கள். அது மட்டுமல்ல, பல தூரம் கடந்து பல கலை நிகழ்வுகளை தர வந்திருக்கின்றார்கள் எங்கள் அன்பு குழந்தைகள். அந்த கலை நிகழ்வுகளை எல்லாவற்றையும் ஆனந்தமான முறையிலே, மிகவும் அற்புதமான முறையிலே உங்கள் சிந்தையிலே வாங்கி மகிழ்வாக இருந்திடுங்கள். முதற்கண் இப்பொழுது மங்கள விளக்கேற்ற நாம் அழைப்பது ஸ்ரீ நவதுர்கா அம்பாள் ஆலய பிரதம குருவாக விளங்குகின்ற சிவஸ்ரீ சோமராஜா குருக்கள் அவர்கள், அத்துடன் திரு செம்பட் சோதி கருணைவேல் அவர்கள், அது மட்டுமல்ல ஸ்டுட்கார்ட் நகரை சேர்ந்த செல்வரட்னம் அமிர்தலிங்கம் அவர்கள், அவர்களுடன் ஹெர்பர்ட் ஜூலியா அவர்கள் இப்பொழுது நாங்கள் விளக்கேற்றி இந்த ஆனந்தமான நிகழ்வினை இந்த அரங்கத்திலே ஆரம்பிக்க வைக்கின்றார்கள். அன்பான உறவுகளே, நீங்கள் எல்லோரும் இப்பொழுது இதுதான் எங்களுடைய பண்பாடு. இந்த நிகழ்வு இங்கே நாங்கள் விளக்கேற்றும் பொழுது நாம் எல்லோரும் பண்பாட்டை மறந்தவர்கள் அல்லவா? ஆகவே நாங்கள் எல்லோரும் பண்பாட்டை மறக்காமல், எமது நாகரீகங்களை மறக்காமல் இப்பொழுது எல்லோரும் இந்த நேரத்திலே. Als erstes wird die Öllampe erleuchtet. Wir bitten alle von ihren Sitzen zu erheben. Danke. எதிர்மறை சக்திகளை உள்வாங்கி நேர்மறை சக்திகளை வெளிப்படுத்துகின்ற ஒரு ஆற்றல் இந்த தீபத்துக்கு இருக்கின்றது. எப்பொழுதுமே மேல் நோக்கி செல்லுகின்ற இந்த தீபத்தை போல், இந்த ஒளிச்சுடரை போல் இன்றைய நிகழ்வும் மேல் நோக்கி செல்ல வேண்டும் என்ற அந்த உந்துதலிலே இப்பொழுது இந்த மங்கள விளக்கேற்றி எங்கள் எல்லாருக்கும், இந்த மண்டபத்தில் இருக்கின்ற அத்தனை உறவுகளுக்கும் நேர்மறையான சக்திகளை
வழங்கிக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுது இந்த மங்கள குணத்திலே இருக்கின்ற அந்த ஒளிவானது தொடர்வது நமது தாயகத்தின் விடுதலைக்காக போராடி உயிர் நீத்த மறவர்களுக்கும் அப்போராட்டத்தினால் உயிர் நீத்த பொதுமக்களுக்கும் அது மட்டுமில்லாமல் உலகளாவி இந்த இயக்க சீற்றத்தினால் அனர்த்தத்தினால் தங்களது உயிரை நீத்த அந்த உறவுகளுக்கும் உலகிலே போர் மிருகங்களால் சூழப்பட்டிருக்கின்ற அந்த நாடுகளில் பலவிதமான உயிர்கள் தேவையற்ற முறையிலே பறிக்கப்படுகின்றது. அந்த உயிரிழக்குமாக இந்த அரங்கத்திலே நாம் எல்லோரும் அரவணைப்பை செலுத்துகின்ற நேரம். Als nächstes folgt die Schweigeminute. நன்றி. தொடர்வது இந்த அரங்கத்திலே அமர்ந்து கொள்ளும் இளம்பாளர்களே, சற்று முன்னதாக மங்கள விளக்கேற்றி இந்த நிகழ்வுகளை மங்களகரமான முறையிலே ஆரம்பித்து வைத்தார்கள் இந்த 5 பேர். அதிலே எங்களது ஆலய நிர்வாக சபை உறுப்பினர்கள், அது மட்டுமல்ல இங்கே ஆலய குருக்கள் சிவஸ்ரீ சோமராஜ குருக்கள் அவர்கள் இருக்கின்றார்கள். அதன் அருகே திரு செம்பட் சோதி கருணவேல் இருக்கின்றார். செம்பட் சோதி கருணவேல் அவர்கள் நீண்ட காலமாக இந்த ஆலயத்திலே தன்னுடைய சரீரங்கள்னால் பலவிதமான செயற்பாடுகளை எங்கள் தாயினுடைய இல்லத்துக்கு ஆனந்தமான முறையிலே தன்னுடைய உண்மையான பக்தியை நெறிப்படுத்தும் முகமான முறையிலே சரீர தொண்டுகளை நீண்ட காலமாக செய்து வருகின்ற ஒரு அற்புதமான ஒரு கலைஞன், நாடக கலைஞன். அது மட்டுமல்ல, பல விதமான உபகரணங்களை தன் கைவண்ணங்களால் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான கலைஞன். ஆலயம் தொடங்கி அன்றைய காலம் தொடங்கி இன்று வரை சலிக்காமல் எந்த நேரமும் கேட்டால் ஓடோடி வந்து அம்பாளுடைய ஆலயத்திற்கு தனது தாய்க்கு செய்கின்ற சேவையாக இந்த ஆலயத்திற்கு வந்து சேவை செய்கின்ற ஒரு அற்புதமான கலைஞர் இந்த அரங்கத்தில் இருக்கின்றார். அவர் சம்பட் சோதி கருணவேல் அவர்கள். இங்கே அன்பான உறவுகளே, உங்களுடைய கரவொலிகள். அவருக்கு அருகிலே நாங்கள் காண்பிப்பது திரு செல்வரட்னம் அமிர்தலிங்கம் அவர்கள். இவர் சுட்காட் நகரத்தில் இருந்து வருகின்றார். ஏறக்குறைய 425 கிலோமீட்டர், ஒரு முறை 2 முறை அல்ல, ஒவ்வொரு வருடமும் பல முறை இந்த ஆலயத்துக்கு வந்து செல்கின்றார். வரும் பொழுது
கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசு என்று வருவதில்லை. பொதுவாக ஆலயத்துக்கு சென்றால் ஒரு அடியார் கையிலே பழமா பூவா பால் ஏதாவது ஒன்றை கொண்டு வருவார் எங்கள் தாய்க்கு காணிக்கையாக கொடுப்பதற்காக, அன்பு பிரசாக கொடுப்பதற்காக. ஆனால் இந்த அடியவர் என்ன செய்கின்றார் என்றால், ஒரு சகோதரிக்கு சீர் கொடுப்பது போன்று வண்டி முழுவதும் அத்தனை பொருட்கள், பாலா பழமா என்ன தேவை அத்தனை தான் இருப்பதற்கு ஒரு இருக்கை, அது மட்டும்தான் அங்கே இருக்கும். அது தவிர அத்தனை நிறைந்து நிறைந்து இருக்கும். அதனை அன்பான முறையில் பண்பான முறையிலே கொண்டு வந்து சேர்ப்பார் இந்த ஆலயத்திற்கு. ஔவையார் சித்திரமும் கைப்பழக்கம் சிந்தமலும் நாப்பழக்கம் என்று ஒரு கவிதை எழுதுகின்றார். அந்த கவிதையிலே நட்பும் தயையும் கொடையும் அவரது பிறவிக் குணம், அவருடைய பிறவிக் குணம் கொடை. ஆகவே அன்பான உறவுகளே, எங்கள் தாய்க்கு அன்பான முறையிலே இதயம் கனிந்து கனிந்து கொடுக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு அடியார் இந்த அரங்கத்திலே, அவரை நாங்கள் நிச்சயமாக மரியாதை செய்ய வேண்டும். இங்கே எனது கருவிலே அன்பான தம்பதிகள், அழகான தம்பதிகள், எப்படி எப்படி எல்லாம் வெளியிலே வெள்ளையோ அது போன்றுதான் உள்ளமும் வெள்ளை. சென்ற வருடம் பார்த்தீர்கள் என்றால் இந்த அற்புதமான இணையர்கள் இந்த அரங்கத்திலே மங்கள விளக்கு ஏற்றி மகிழ்ந்தனர். நாங்கள் எல்லோரும் மகிழ்வித்தோம். என்ன, சென்ற வருடம் தான் இவர்கள் ஏற்றினார்கள், மீண்டுமா என்று ஒரு கேள்வி உங்களுடைய மனதிலே அவ்வப்போது எழும். ஆனால் இந்த வருடம் இந்த இணையர்கள் எங்கள் தாயினுடைய இல்லத்துக்கு வந்து 10 வருட நிறைவு, 10 வருட நிறைவினை இந்த ஆலயத்துக்கு தொடர்ச்சியாக வந்து இந்த ஆலயத்தினுடைய அன்பினை பெற்றுக் கொண்டு வருகின்றார்கள். பரமசிவனின் பத்தினியான பார்வதியிடம் காதல் கொண்டவர்கள் இவ்விணையர்கள். இல்லறம் எனும் நல்லறத்தில் இனிதே வாழ்ந்து கொண்டிருக்கும் இத்தம்பதியினர் பேரின்ப சுவை காண்பதற்காக தினம் தினம் ஏங்கிய வேளையிலே பல தூரம் கடந்து வந்து மெய்ப்பொருளை கண்டு வியந்தனர். தாய்ப்பசுவினை காண்பதற்காக ஓடோடி வருகின்ற கன்றனை போல் தேவையின் திருக்கோயிலுக்கு நாடி வருகின்றனர். பிறப்பென்ற கர்மவினை அறுக்க மனதினை அன்னையை தியானித்து தங்கள் சரீரங்களால் திருப்பணிகளை பணிவாக செய்து அன்னையின் கருணை மலையிலே நனைந்த வண்ணமே இருக்கின்றார்கள். மங்கள இசையை ரசிக்க தெரிந்தவர்கள், மாண்பானவர்கள். எம் மொழி அறியா, எங்களுடைய மொழி அறியா இவ்விணையர்கள் இறைமொழியா அன்பு மொழியினை நன்கு அறிந்தவர்கள். காலங்கள் கடந்து உங்கள் நட்புகள் பேச கைவண்ணங்களால் பல திருப்பணிகளை செய்து கொண்டிருப்பவர்களே நீவிர் வாழி. சொல்லும் பொருளுமாய் சுடரும் ஒளியுமாய் இருக்கும் உங்களை இதயம் மலர இந்த ஸ்ரீ நவதுர்கா அம்பாள் ஆலய நிர்வாக சபை உறுப்பினர்களும் இங்கிருக்கின்ற அத்தனை உறவுகளும் அகமகிழ்ந்து உங்களை வரவேற்கின்றார்கள், வாழ்த்துகின்றார்கள். Die Eheleute, die Sie auf unserer linken Seite sehen, die haben letztes Jahr schon mal die Öllampe erleuchtet. Natürlich stellt sich jetzt die Frage, warum dieses Jahr nochmal erneut, weil dieses Jahr haben die 10 Jahre, haben sie Mitgliedschaft in unserem Tempel, sind ständig bei uns im Tempel, helfen. Die sind so eine gutherzige Menschen. Jederzeit kann man nach Hilfe fragen, die sind immer für uns da. Die wissen unsere Sprache nicht, die verstehen nur die Musik, aber die Sprache war nie das Hindernis, was sie davon abgehalten hat, uns hier zu besuchen. Die haben einfach diese Sprachbarriere mit Liebe und Hingabe zum Gott gefüllt. Und wir als
Tempelverein danken uns für die Hingabe und für die Liebe, die Sie über die 10 Jahre uns geschenkt haben. Und laut Gottes Segen sollen die Paare lebenslang so glücklich mit der Hingabe zu Gott uns gesund und glücklich leben. Danke. Danke. Ja, eigentlich hat Video Mika schon alles gesagt. Wir suchen uns natürlich ein bisschen Hindu-Kultur zusammen und die meiste Hindu-Kultur haben die Engländer und dann haben irgendwelche Deutsche das vor 200 Jahren übersetzt. Zum Beispiel Kalidasa, kennen Sie bestimmt alle, Sakuntala-Geschichte. Und wir haben einen ganz besonderen Indiologen, Walter Rum, und Julia ich habe ein bisschen mitgeholfen, gestern ein paar Sachen zusammengeschrieben und eigentlich ist es so ein bisschen wie stille Post. Also wir kriegten das dann von irgendwelchen Leuten über einen Zeitraum über 200 Jahre und jetzt geben wir das wieder zurück. Und vielleicht ist es ja auch ein bisschen lustig für euch zu hören, was wir verstanden haben. இவர்களை தெரியாமல் மொழி தெரியாதவர்கள் என்று சொல்லிவிட்டோம். எங்களை விட எங்கள் நூல்களை தேடி படிப்பதில் இவர்களுக்கு மிகுந்த ஆர்வம். அது இளைஞரின் நூல்களில் இவர் அலசி ஆராய்ந்து எங்களுக்காக சில விடயங்களை கொண்டு வந்திருக்கிறார். இவர் என்ன சொல்கிறார், காலப்போக்கில் எங்களுக்கு வந்த சில தகவல்கள் மருவி வந்துள்ளது, உண்மையான விளக்கம் தாங்கள் தர முற்படுகிறோம் என்று கூறுகிறார். அவரின் துணையால் இப்பொழுது எங்களுக்கு சில விளக்கங்கள் தருவார். Das Pongalfest ist ein Ausdruck der Dankbarkeit gegenüber der Sonne und der Natur und allem, was zum Heranwachsen der Lebensmittel für die Gemeinschaft beiträgt. Aber es sind die Götter selbst, die sich aufteilen und zum einen Teil Speiseesser, zum anderen Speise werden, um sich gegenseitig zu kosten, zu schmecken, zu erfahren. So wurde Agni der Speiseesser und Soma die Speise. Diese beiden wollten alles sein. Und auf diese Weise sind die Götter in allem auf der Welt aufgeteilt, um sich über Verhältnisse des Begehrens, des Mangels, der Spannung zwischen Hunger und Speise zu erfahren und satt zu werden. Denn ohne die Möglichkeit, satt zu werden, gab es hier nicht irgendetwas zu Anfang. Es war durch den Hunger, den Tod verhüllt. Aber um dieses Sattwerden herum erblüht ein Reifen der Welt. Wer glücklich schläft, wird der beste Arzt des Selbst. Wer gesalbt, geschmückt, ganz satt auf einem glücklichen Lager liegt, der vermag bis in die Spitze seiner Fingernägel das Memorieren zu betreiben. Durch solch Wachsen des Erkennens, wenn die Rickverse wahrlich Honig werden, Schmelzbutter die Samanlieder, Unsterblichkeitstrank die Jajus-Sprüche, wenn der Eier den Dialog lernt, ist dies nun gerade eine Milchspeise und ihm wird ebenso ein Reifen der Welt um ihn herum zuteil. Denn aus Hymnen sind wir alle gemacht. Aus Hymnen, die aus Spannung bestehen zwischen hungrig und satt. Ehre der Milchspeise, Ehre dem Tanz, Ehre dem Lied, Ehre dem Pongal. Pongalo, Pongal. அவர் கூறியது உங்கள் அனைவருக்கும் ஓரளவு புரிந்திருக்கும் என்று நினைக்கிறேன். ஆனால் நான் தெளிவுபடுத்துவேன். அவர் பொங்கலை பற்றின விளக்கம் எங்களுக்கு தந்தார். பொங்கல் என்றால் என்ன, அது எதற்காக கொண்டாடுவது என்று. நாங்கள் சூரியனுக்காக கொண்டாடுவோம், உழவர்களுக்காக கொண்டாடுவோம் என்று சொல்வோம். ஆனால் இவர் அதுக்கு இன்னொரு விளக்கம் கொடுக்கிறார். நாங்கள் வந்து அது பசி, அந்த பசி என்றதுதான் எங்களுக்கு இருக்கிற ஒரு பெரிய கொடுமையான விஷயம். பசி தாங்க முடியாது. உண்மையான ஒரு பசியில் இருக்கிறவர்கள், வறுமையில் இருக்கிறவர்களால் அது தாங்க முடியாது. அந்த பசி தீர்ப்பதுதான் கடவுள். அந்த வகையில் பசி தீர்க்கும் எல்லா இடத்திலும் கடவுள் நிறைந்திருப்பார் என்ற தத்துவத்தை இவர்கள் எடுத்துக் கூறியுள்ளார்கள். வணக்கம் அனைவருக்கும். தைத்திருநாள் நல்வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு வருஷம் வருஷம் கலை, கலாச்சாரம், பண்பாடு என்று சொல்லி நாங்கள் பொங்கல் விழாவை மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறோம். இதுக்கெல்லாம் முதலாவது காரணம் எங்களோட நிர்வாக சபை. நீங்கள் எல்லாம் பெருத்த கரகோஷம் கொடுக்கணும். அடுத்து
எவ்வளவு அவை செய்தாலும் நீங்க வந்தா தான் அதுக்கு முறை சிறப்பு. அடுத்த எங்கட பிள்ளைகள் நடனம் நாட்டியங்கள் இன்னும் பல சுவையான விருந்துகள் அதுக்கு எங்கட பிள்ளைகளுக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் வருஷம் வருஷம் சிறப்பாக செய்யணுமெண்டா இன்னும் உங்களோட ஒத்துழைப்பு நிறைய தேவை. நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் சிறப்பாக செய்வோம், சிறப்பாக நடத்தி கொண்டு போவோம். இந்த கோயில் இவ்வளவு தூரத்துக்கு வளர்ந்துருக்கிற காரணம்னு சொன்னால் நிர்வாக சபையும் நீங்களும் ஒத்துழைப்பு கொடுக்க முடியாது. இன்னும் ஒத்துழைப்பு கொடுக்கணுமென்று நான் பல முறை கூறியிருக்கிறேன். சில பேர் அதுக்கு செவி மாடிக்கிறீங்க, சில பேர் செவி மாடிக்கல. என்னன்னு சொன்னா இந்த கோல்ல வேலை செய்யறதுக்கு ஆக்கள் கொஞ்சம் தட்டுப்பாடாரு, அதுக்கு மட்டும் உதவிக்கு வர மாட்டேன்றீங்க. இங்க நிர்வாக சபையில் இருக்கிறவங்க எல்லாரும் 60 வயதை தாண்டி தாத்தா மாதிரி ஆகிட்டாங்க. உண்மையில தான் அவர்கள் எல்லாருக்கும் இயலாத கடும் கட்டத்துல தான் எல்லாரும் வேலைக்கு போய் போல சிரமத்துக்கு மத்தியில தான் உங்களுக்கு கோலை கொடுத்துட்டோம், நாங்க கன்றாக்ட் எழுதிட்டோம், வடிவா உங்களுக்கு நடத்தி கொடுக்கணும். அதுல எங்களோட மனம் போனக்கூடாது, உங்களோட மனம் போனக்கூடாதுன்ற இதுல நாங்க சிறப்பாக நடத்தி கொண்டு போறோம். அதுக்கு இன்னும் நீங்க சிறப்பாக நடத்தணும், இதுகளை இதண்டோம்னு சொன்னா தயவு செய்து அதுக்கும் கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுக்குமாறு. அப்படி ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னு சொன்னா பல கோயில்களை விட இன்னும் சிறப்பாக எங்களை கோயிலை நடத்தலாம். எவ்வளவோ வேலை திட்டம் இருக்கு, எவ்வளவோ வேலை திட்டங்கள் இருக்கு, எவ்வளவோ இருக்கு. நான் அதெல்லாம் கூறலாம். அடுப்புல பொங்கல் பானை வைத்தார்கள், அதனால தான் எவ்வளவோ கூறலாம். ஒத்துழைப்பு கொடுத்து நாங்கள் இன்னும் சிறப்பாக நடத்தி கொண்டு போகிறதுக்கு நான் பலமுறை வேற மாதிரியும் கூறிட்டேன், சில மொழியிலையும் கூறிட்டேன். நீங்க உதவிக்கு வந்தீங்கன்னு சொன்னா உங்களோட பிள்ளைகளை கொடுங்க, பிள்ளைகளை அனுப்புங்க. உதவிக்கு வந்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கோல் கட்டணம் கொஞ்சம் குறைவாக இருக்கும். உதவிக்கு வர இல்லையாண்டா கோல் கட்டணத்துல இருந்து கொஞ்சம் கூட்டி போடும். அதுதான் செய்யலாம், வேற ஒன்றுமே செய்யலாம். அதான் பல முறை கூறிட்டோம். இப்போ உதாரணத்துக்கு ஒரு 3000 ரூபா போகலன்னு சொன்னா உதவிக்கு வர இல்லைன்னு சொன்னா ஒரு 1000 ரூபாய் கூட்டி 4000 ரூபாய் இருக்கும். உதவிக்கு வந்தீங்கன்னு சொன்னா 2500 ரூபாய் ஆகும். அப்படி தொடர்ந்து உதவிக்கு வரலீங்கன்னு சொன்னா இது உண்மை. நீங்க அப்படி உதவிக்கு வந்தீங்கன்னு சொன்னா இதை உங்களுக்கு ஒரு சலுகை வழங்குவீங்க. இது உண்மை, நான் பகடிக்கு சொல்லல. சில பேர் பகடியா ஐயா சொல்றாங்க சிரிச்சு போட்டு அப்படியே போயிருந்தீங்க. தயவு செய்து அது கொஞ்சம் செவிமடிச்சு எல்லாரும் உதவி செய்யுமாறு. எல்லாரும் நாங்க சேர்ந்து நின்றோம்னா பாருங்க, நாங்க எல்லாரும் சேர்ந்து நிற்கிறபடியா தான் இவ்வளவு பலமா நிற்கிறோம். எல்லாரும் நாங்க சேர்ந்து செய்தோம்னு சொன்னா 4 மணி நேரத்தில் வேலை செய்யறத 2 மணி நேரத்தில் முடிச்சு போட்டு போயிருக்கோம். தயவு செய்து அதை நீங்க எல்லாரும் புரிஞ்சு கொண்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு கதிரமேச அடிக்க தெரியுமோ, மரக்கறி வெட்ட தெரியுமோ, மணவரம் கூட்ட தெரியுமோ, என்ன உதவி வேணும் செய்யணும்னு சொன்னாலும் அதுக்குரிய ஆட்கள் இருக்கணும். அவைகளோட தொடர்பு கொண்டு இங்க நான் இதை அடுக்கி போட்டு போறேன்னாலே எனக்கு கோயில் ஒரு கத்திரத்தை கண்டாலும் அதுக்கு செய்வோம். அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க உதவி செய்யுமாறு தாழ்மையிடம் கட்டுக்கொண்டு எல்லாருக்கும் நான் சொல்ல புரிஞ்சிருக்குமான்னு நினைக்கிறேன். உதவிக்கு வந்தீங்கன்னு சொன்னா மறுபடியும் கூறுறேன், கோல் கட்டணம் கொஞ்சம் உங்களுக்கு சலுகை வழங்குவோம். அப்படி வர இல்லையான்னு சொன்னா நான் சொல்லுவேன், சலுகைக்கு கொஞ்சம் கட்டணத்தை கூட்டி விடுங்கன்னு சொல்லி அதுதான் நீங்க மறைமுகமா செய்யணும். அப்படி நீங்க நினைச்சு கொண்டு தயவு செய்து எங்களுக்கு உதவுமாறு தாழ்மையிடம் கேட்டுக்கொண்டு நீங்கள் எல்லோரும் இந்த பொங்கல் விழாவை சந்தோஷமாக கண்டுபிடிக்குமாறு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி. நன்றி. இப்பொழுது ஒரு வீணை இசை முதலாவதாக குற்றமற்ற ஒரு கருவி, இசைக்கருவி, மாசில் வீணையும் மாலை மதியும் என்று சொல்வார்கள். அதுபோன்று குற்றமற்ற அந்த இசைக்கருவி தென்னிந்தியாவிலே இசைக்கருவிகளின் அரசி என்று சொல்லப்படக்கூடிய அந்த வீணை இசையை சிறப்பான முறையிலே மீட்டுவதற்காக ஸ்டுட்கார்ட் நகரத்தில் இருந்து வருகை தந்திருக்கின்ற செல்வி நிதினி அமுதலிங்கம் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். வாருங்கள் நிதினி செல்வி. கேள்விப்பட்டு சிறப்பான முறையிலே பன்னிசை கூட பாடுவீர்கள் என்று. ஆனால் இன்று வீணை இசையை எங்களுடைய காதுக்கும் எங்களுடைய இதயத்துக்கும் சிறப்பான முறையில் தருவீர்கள் என்ற அந்த நம்பிக்கையிலே முதலாவது இசை நிகழ்வாக இந்த அரங்கத்தில் ஜெகன்மாதா என்ற அம்பாள் பாடலும், மருதமலை முருகா என்று முருகன் பாடலும், நிறைவாக எங்கள் தாயக பாடலும், ராஜகோபுரம் எங்கள் எங்கள் எங்கள்
நீங்கள் ஊற வேண்டும். அப்படி என்றால் தான் அது எங்களுடைய மனதிலே பதிந்துவிடும். அப்பேற்பட்ட சிறப்பான பாடல்களை இங்கே மீட்டுவதற்காக இந்த அரங்கத்திலே செல்வி நிதினி அமுதலிங்கம் இங்கே வரவேற்றுக் கொள்ளுங்கள். உங்களுடைய ஆனந்தமான கரமொழியின் மத்தியிலே எங்கள் ஆனந்தமான எங்கள் குழந்தை இன்று இந்த அரங்கத்திலே சிறப்பான முறையிலே வீணை இசையை மீட்டுகின்றார்.
இனிமையான வீணேசையை கேட்டு மகிழ்ந்தோம். அதனை வழங்கிய செல்வி நிதினி அமுதலிங்கம் அவர்களுக்கு எனது நன்றிகள். செல்வி நிதினி அமுதலிங்கம் அவர்களுக்கு மதிப்பளிப்பினை வழங்குவதற்காக நிர்வாக சபை உறுப்பினர் திருமதி ராஜதேவி செல்வநாயகம் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். திருமதி தேவி செல்வநாயகம் அவர்களுக்கு ராஜதேவி செல்வநாயகம் அவர்களுக்கு அவரது நன்றிகள். தொடர்வது காதுக்கு இனிமையான பாடல் சீர்காழி சிவ சிதம்பரம் அவர்களின் பாடலை உங்கள் முன் பாடுவதற்காக திரு ரகு அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். வழக்கமாக அவர் விநாயகர் பாடல் ஒன்றை வழங்கிதான் இந்த விழாவை தொடங்கி வைப்பார். இன்று ஒரு முருகன் பாடலுடன் உங்கள் முன் என் பாட்டுக்கு இறைவன் முருகன். என் பாட்டுக்கு இறைவன் முருகன், பண்பாட்டுக்கும் தமிழுக்கும் தலைவன். என் பாட்டுக்கு இறைவன் முருகன், பண்பாட்டுக்கும் தமிழுக்கும் தலைவன். தந்தையின் வழியினில் வந்தார், தந்தையின் வழியினில் வந்தார், தமிழிசை சொல்லி தந்தார், தமிழிசை சொல்லி தந்தார். என் பாட்டுக்கு இறைவன் முருகன், பண்பாட்டுக்கும் தமிழுக்கும் தலைவன். மகிழ்ந்திடவே ஞானக்கனியாய் நின்றவனே, அழகு கலையும் அமுதன் தமிழும் தானே என்று சொன்னவனே, உயர் சந்த தமிழின் இனிமையவன், உயர் சந்த தமிழின் இனிமையவன். அருள் கந்தன் நமக்கு சொந்தமவன், சொந்தமவன். தமிழுக்கும் தலைவன்.
வேதம் சாமிநாதம் அவன் பாதம் கண்டு பணிந்திடுமே வேலும் மயிலும் சேவன் கொடியும் வாழ்வும் பலம் தந்திடுமே எங்கே இருந்து தொழுதாலும் எங்கே இருந்து தொழுதாலும் அதை ஏற்றுக்கொள்வான் சண்முகனே சண்முகனே என் பாட்டுக்கு இறைவன் முருகன் பண்பாட்டுக்கு தமிழுக்கு தலைவன் கருதும் கமலம் உள்ளமே யாவரும் சொந்தம் என்றே அருளும் கந்தன் கருணை வெள்ளமே திருமுருகன் பாதம் பணிவோமே திருமுருகன் பாதம் பணிவோமே அவன் அருணை பெற்று மகிழ்வோமே மகிழ்வோமே என் பாட்டுக்கு இறைவன் முருகன் பண்பாட்டுக்கும் தமிழுக்கும் தலைவன் தந்தையின் வடிவீனில் வந்தான் தந்தையின் வடிவீனில் வந்தான் தமிழிசை சொல்லி தந்தான் தமிழிசை சொல்லி தந்தான் என் பாட்டுக்கு இறைவன் முருகன் பண்பாட்டுக்கும் தமிழுக்கும் தலைவன் வழங்கிய திருமதி ஜூலியா ஹேபட் அவர்களுக்கு நமது நன்றிகள். தொடர்வது பக்தி பாடல். உங்களுக்காக பக்தி பாடல்களை வழங்குவதற்காக செய்தி கிருஷ்ணவேல் ரஞ்சித் குமார் அவர்களை மேடை கலைக்கின்றனர். வணக்கம். நினைக்காத நேரமில்லை பதிவீரனே, எங்கே என்னை காக்க யாரும் இல்லை சிவபாலனே. நினைக்காத நேரமில்லை பதிவீரனே, எங்கே என்னை காக்க யாரும் இல்லை சிவபாலனே. உன்னை இங்கே வாழ்ந்தேன் கந்தா
நன்றி. அழகான பக்தி பாடலை வழங்கிய ஊப்பட்டா தமிழ்நாட்டை சேர்ந்த செல்வி கிருஷ்ணவி ரஜித்குமார் அவர்களுக்கு நமது பாராட்டுகளும் வாழ்த்துக்களும். அவர்களுக்கு மதிப்பளிப்பினை வழங்குவதற்காக திருமதி வத்சலா பேரும்பநாதன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். மதிப்பளிப்பினை வழங்கிய திருமதி வத்சலா பேரும்பநாதன் அவர்களுக்கு நமது நன்றிகள். தொடர்வது உரையாற்றல். தைப்பொங்கலை பற்றி உங்கள் முன் உரையாட வருகிறார் ஊப்பட்டா தமிழாலயத்தைச் சேர்ந்த மாணவன் சேவன் ராகுல் குருவர். நன்றி, வணக்கம். ஒரு அருமையான உரையை கேட்டும் உரையை வழங்கிய மாணவன் ராகுலுக்கு எமது வாழ்த்துக்கள். இவருக்கு மதிப்பளிப்பினை வழங்குவதற்காக தரணி மகேசபாவன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். திருமதி தரணி மகேசபாவன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். மதிப்பளிப்பினை வழங்கிய திருமதி தரணி மகேசபாவன் அவர்களுக்கு நமது நன்றிகள். உரையை வழங்க வருகிறார் ஊப்பட்டா தமிழாலய மாணவன் ஷரத் நாராயணன். அவர் எடுத்துக்கொண்டு வரும் தலைப்பு கொடை. கேட்டு மகளுங்கள். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இங்கு கூடியிருக்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் இந்த மேடையில் கொடை என்னும் தலைப்பில் பேச வந்துள்ளேன். கொடை என்றால் என்ன? இல்லாதோர்க்கு ஈவதை கொடை. பொருட்கொடை மட்டுமன்றி பல வகையாலும் இடர்படுவோருக்கு கை கொடுத்து நாம் உதவுவோம். கொடையே இன்று உலகம் எங்கும் போர், இயற்கை அழிவுகள் போன்றவற்றால் அல்லற்பட்டு மக்கள் துன்புறுகிறார்கள். வேறுபாடு பாராமல் நாங்கள் அவர்களுக்கு கை கொடுத்து உதவுவோம். இதுவே மாந்தநேயம். இதுவே நம் மாந்தராக வாழ்வதன் பயன் கூறிக்கொண்டு என் பேச்சை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
குரலிலே இந்த அரங்கத்தில் வந்தது சரவத் நாராயணன் என்ற அந்த அருமையான குழந்தை தமிழை விதைக்க வேண்டும், விதைப்பது எங்களுடைய கடமை. நாம் எல்லாரும் நல்ல நல்ல விதைகளை விதைக்க வேண்டும். அது எப்பொழுது விளைக்க வேண்டும் என்பது விதைகள் தீர்மானிக்கப்படும். நாம் நல்ல நல்ல விதைகளை விதைத்துக் கொண்டே இருப்போம். அதுபோன்று நல்ல விதைகளை அவருடைய தாய் தகப்பன் விதைத்துக் கொண்டிருக்கிறார்கள். எங்கே அன்பான உறவுகளே, இந்த குழந்தைகள் இவர்களையும் மதிப்பளிக்க நாம் எப்பொழுது அழைக்கின்றோம். திருமதி ஜெயந்தராஜா அவர்கள் இந்த வருடம் இந்த அரங்கத்திலே மதிப்பளிக்கின்ற அனைவரும் சக்தியின் அம்சங்களாகவே இருக்கின்றார்கள். காரணம், நெடுங்காலமாக ஆலயத்திலே சரீர உதவிகளை செய்து கொண்டிருக்கின்ற அந்த அடியார்கள் நிச்சயமாக நாங்கள் வெளி உலகத்திற்கு காட்ட வேண்டும். சமையலறையாக இருந்தாலும், அங்கே ஆலயமாக இருந்தாலும், எது எது எந்த நேரத்தில் வேண்டுமோ அதை அந்த நேரத்தில் தங்கள் குழந்தைகள் கணவன் என்று அவர்களுக்கு நேரத்தை ஒதுக்காமல் தாயினுடைய இல்லம் சிறப்பாக இருக்க வேண்டும். ஆலயத்திற்கு வருகின்ற அடியார்கள் எல்லாரும் ஆனந்தமான முறையிலே அமுதனை உண்டு மகிழ வேண்டும் என்ற அந்த அரிய நோக்கம் கொண்ட அந்த சக்தியின் அம்சங்களாக இருக்கின்ற அந்த அடியவர்கள் இந்த அரங்கத்திலே இன்றைய பொழுதினை சிறப்பான முறைகளை மதிப்பளித்துக் கொண்டு வருகிறார்கள். எங்கே அன்பான உறவுகளே, அந்த சக்தியின் அம்சங்களாக இருக்கின்ற அந்த அன்பான பெண்களுக்கு ஆம், அருமையாக கூறியிருந்தீர்கள். தொடர்வது பொங்கல் பாடல் சிறுவர் நிலை ஊபட தமிழ் ஆலயத்தை சேர்ந்த சிறுவர் நிலை மாணவர்கள் உங்களுக்காக பொங்கல் பாடல் ஒன்றை வழங்கியிருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து அவர்களின் மழலை குரலில் ஒரு உரையும் உங்களுக்காக காத்திருக்கிறது. முதலில் நாம் அவர்களின் பாடலை கேட்டு மகிழ்வோம். உங்கள் முன் பாடலை வழங்க வருகிறார்கள் ஊபட தமிழ் ஆலய மாணவர்கள் அதர்ஸ் பழையன்கள், ரணீம் நைலா தில்லைவாசன், தனுஷ்கா தியாகராஜன், சித்தார்த் கபில்ராஜ், ஸ்ரீ ஆதித்யா நவீன்குமார், அஸ்வின் சுரேஷ், இமயா பிரதீப், சஸ்விகா லக்ஷ்மி கண்ணவரம், ஏமா சோவிச்சா ராசரத்னம், அகன்யா கிரீகரன், அகர் அகிலன், அயன் அகிலன். அன்பு குழந்தைகளுடைய பெயர் கிருத்திகா. தொடருங்கள் அன்பான மலரை செல்வங்களே, உங்களுடைய கானங்களை கேட்பதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம். தொடங்குங்கள் பிள்ளைகள். மியூசிக் அங்கே, அதாவது இசை அங்கே ஒலிக்க வேண்டும் என்று கூறப்படுகின்றது. இசையினை ரூபன் அவர்களே தயவு செய்து ஒளிபரப்புங்கள்.
Thank you.
Navilraj, Sri Aditya Ravikumar, Ashwin Suresh, Imaya Thiradeep, Thashvika Lakshmi Kannavaram, Evan Rokia Irasaratnam, Ahilan, Jan Ahilan. இவர்களுக்கு மதிப்பளிப்பினை வழங்குவதற்காக திருமதி தங்கா ஜே ஆனந்தன் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். எங்கே உங்க கரவொலிகள் மலையிலிருந்து எத்தனை தடவை கரவொலிகள் கொடுத்தாலும் அதுக்கு ஈடாகாது. அவர்களின் பெயர்களை படிக்கும் பொழுது ஒவ்வொரு பிள்ளையின் கண்ணில் அந்த ஏக்கம் தெரிந்தது. என் பேர் இப்ப வருமானு அனைத்து பிள்ளைகளும் நாங்கள் கலைப்பதை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். ஆகையால் அவர்களுக்கு நீங்கள் எவ்வளவு உற்சாகம் கொடுத்தாலும் அது பத்தாது. இந்த நேரத்தில் ஒரு அன்பான வேண்டுகோள், நிர்வாக சபை உறுப்பினர் அனைவரும் மேடைக்கு முன் ஒன்று கூடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். அன்பான வேண்டுகோள், நிர்வாக சபையினர் அனைவரையும் மேடை முன் ஒன்று கூடுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். இவ்வழகான மழலைகளின் நிகழ்வினை தொடர்ந்து பூஜைகள் நடைபெற்று பிரசாதங்கள் படைக்கப்பட்டு உங்களுக்கு உணவு வழங்கப்பட உள்ளது. நிர்வாக சபை அனைவரும் தயவு செய்து மேடைக்கு முன் ஒன்று கூறுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கின்றோம். அன்பான நிர்வாக சபை உறுப்பினர்களே, அன்பு கணித்து உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். தயவு கூர்ந்து நேரம் சற்று தாமதமாக நாங்கள் நிகழ்வுகளை ஆரம்பித்ததால் தயவு கூர்ந்து மதிப்பளிப்பினை வழங்கிய திருமதி தங்கா ஜே ஆனந்தன் அவர்களுக்கு எமது நன்றிகள், மாணவர்களுக்கு எமது பாராட்டுகள். நன்றி.